ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம ஏலக்காவும் லவங்கமும் சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கும் போதே நம்ம கேஷ்யூ நட்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுருண்டை வதங்கணும். வதங்கினப்புறம் தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் பட்டர் சேர்த்துட்டு அது நல்லா உருகினதுக்கப்புறம் பே லீஃப், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கும் போதே தேவையான மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மசாலா ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதி வரத்துக்கு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச பன்னீரையும் சேர்த்து மேலே ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணி இதை நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரி மெத்தி கசக்கி இந்த மாதிரி மேலே போட்டு கலக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுங்க. ரெடி ஆகிடும். சூப்பராக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பாய்.